சரிண்ணே. ரெடிண்ணே. ரெடியா? ஆ. டேய் நல்லா கேட்டுக்குங்க. பொருள் எல்லாம் எடுத்துக்க. அந்த புனிதா இங்க வந்தா அவ கால் தரையில படக்கூடாது. சரிங்கண்ணே. போட்டு தள்ளிடுங்கடா. சரிங்கண்ணா. பாத்துறேன். சரிண்ணே. பாலா, நீ போய் மாட்டி விட்டதாலதான் இவனுங்க புனிதாவை போட்டு தள்ளணும்னு நிக்கிறானுங்க. இப்ப என்ன பண்ண போற? இவன் இப்படி பண்ணுவானா நான் என்ன நினைச்சனா? இனி நம்ம கையில எதுவும் இல்ல. புனிதாவோட விதி என்னவோ அதுதான் நடக்கும். இங்க பாரு, இனிமே நம்ம கையில எதுவுமே இல்ல. அப்படியே நிக்க வேண்டியதான், வேற என்ன? அண்ணே, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப எதுக்கு உங்க ஆட்களை பொருளோட நிப்பாட்டி இருக்கீங்க? வக்கீலு, வந்தமா வேடிக்கை பார்த்தமான்னு இரு. இதுல நீ தலையிடாத. இது என்னோட மான பிரச்சனை. புனிதா மேடம் அவங்க ஊர்ல பெரிய ஆள் சார். அவங்க அப்பாக்கு தெரியாத பெரிய மனுஷங்களே இல்லை. இந்த சின்ன ஊரை தாண்டினா உங்களை யாருக்குமே தெரியாது. நீங்க கை வைக்கிறது பெரிய இடத்துல சார். காலம் முழுக்க நீங்க ஜெயில உட்கார போறீங்களா? ஜெயிலுக்கு போறதால எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அது இன்னொரு பதக்கத்தை நெஞ்சில குத்திக்கிற மாதிரி. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஏரியால இன்னும் பயம் கூடும். ஆனா அந்த பொண்ணை விட்டு வச்சேன்னு வச்சுக்க, எவனுக்கும் என் மேல பயமே இல்லாம போயிடும். என் மேல உள்ள பயத்தாலதான் என்ன பகைச்சிக்காம அவன் என்ன தேடி வந்து கமிஷன் கொடுத்துட்டு போறான். இவளை விட்டேன்னு வச்சுக்க, எவனுமே என்ன மதிக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தே தீரும். பேசாம உன் வேலையை பாரு. சார், அவசரப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க சார். ஐய, காது பக்கத்துல வந்து வண்டு கத்துற மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. பேசாம இருக்கியா இல்ல என் ஆளுங்களை கூப்பிட்டு உன்னை தூக்கிட்டு போக சொல்லட்டுமா? சார், நீங்க பண்றது சரியில்லை சார். பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க சார்.